புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா, இன்னும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச். நான் வந்து 1 கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். அத கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அதுல 1 துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 நெல்லிக்காய் புளி நான் சேர்த்துருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க இன்னொரு கைப்பிடி கூட புதினா சேர்த்துக்கலாம். அப்ப இன்னும் கலராவும், மணமாவும் இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இத அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. நம்மளோட மின்ட் சட்னி ரெடி. இதுக்கு கூட ஒரு தாளிப்பு குடுக்கணும். என்னதெல்லாம் அப்டின்னா, இதே மாதிரி இன்னொரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய், அதுல கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பில போட்டு, அத இது மேல கொட்டி, நல்ல ஒரு மிக்ஸ் குடுத்தீங்கன்னா, மணமான சுவையான புதினா சட்னி ரெடி.